ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்ட பொட்டு கலெக்ஷன் தான். என்கிட்ட நிறைய பொட்டு அப்படின்னு இல்லை, பட் எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச கலெக்ஷனை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கிளம்பு போகிற டைம் நான் வந்து எதுவும் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் ஓகே எனக்கு ஒரு பொட்டு வாங்கலாம், இந்த மாதிரி புது டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு தான் நான் என் பொட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் பொட்டு சேர்த்து வச்சிருக்கேன். அண்ட் நம்ம வந்து ஒன்றா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் உள்ள தான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எந்த பொட்டு கார்டு தேவைப்படுதோ அதை வந்து என் பிங்க் கலர் பவுச் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ராவல் கிட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பேக்கில் வந்து நான் அந்த கார்டை நான் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ட்ராவல் பண்ணக்குள்ள எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இந்த பொட்டு வந்து நான் இப்போ வச்சிருக்கேன்ல, இந்த பொட்டு இதுதான் நான் இப்போ வச்சிருக்க பொட்டு நம்பர் 13. சைஸ் வந்து ரொம்ப குட்டி. இது நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா என் கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சைட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் இந்த பொட்டு வாங்கினேன். பிகாஸ் எனக்கு அது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நான் இன்னொன்றும் எடுத்தேன். அது வந்து பிளாக் கலர், கொஞ்சம் பெருசு அது. ஸோ ஐ மீன் அந்த ரெட்டை விட பிளாக் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி பெருசாக தான் இருக்குது. இதோட நம்பர் எனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, பொட்டொன்னு இல்லை. ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்படி தான் எங்கள் பொட்டு கலெக்ஷன். இது இல்லாமல் எங்கள் கார்ட்ஸ் பொட்டு கலெக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு பொட்டு இருந்துச்சு. இப்போ ஒன்றுன்னு இல்லை, இதில் 5 மாதிரி தான் இதில் இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணேன். பட் நான் ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீனில் போடுறேன். இப்போ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து அது க்யூட் ஒன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நிறையா கலர் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. அண்ட் நான் ஃபோட்டோ போடுறேன். ஸோ இதில் வந்து ஆரஞ்சில் 2 இருக்குது, லைட் ப்ளூ ஒன்று இருக்குது, டார்க் ப்ளூ ஒன்று இருக்குது, பிங்க் இருக்குது, க்ரீனில் இருக்குது. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. அண்ட் ரெட் வந்து நடுவுலையும் ஒன்று இருக்குது, ரவுண்ட் ஒன்று. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியான எதுவும் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா, ஒரு லெஹெங்கா, ஒரு ஃப்ராக் அந்த மாதிரி எதுவும் போடுறேன் அப்படின்னா நான் இந்த போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்ன மூடுக்கு ஏற்ற மாதிரி என்ன அந்த ஃபேஸ்க்கு அப்போ எனக்கு என்ன செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அதை போடுறேன். இது வந்து என்ன சொல்கிறது, இது ஏண்டையானு கூட எனக்கு தெரியலை. மேபி இது அம்மாடையோ தெரியலை. நான் இந்த மாதிரி போட்டு நான் யூஸ் பண்ணதில்லை. ஒரே ஒரு மட்டும் நான் அதை யூஸ் பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது ஒன். அண்ட் இதோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கோபுரம் மாதிரி வந்து கீழே ஒரு குட்டி ரவுண்ட் ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த கோபுரம் டிசைனில் வந்து கோல்டு டாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் 2 சில்வர் டாட்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களோட கேஷுவல் வேர்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இது அந்த டிசைன். இது வந்து ஒரு குட்டி ரவுண்ட். நான் வந்து அந்த 13 சைஸ் போட்டு காட்டினேன்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் ஒன்று. அதில் கோல்டு போர்டர் அண்ட் சென்டர் இஸ் ரெட். ஸோ இது வந்து இந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் இது யூஸ்வலாகவே போடுவேன். அண்ட் யூஸ்வலாக கிளம்போல இருக்கக்குள்ளே தான் எனக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே தான் நான் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு கேர்ள் மாதிரி இருப்பேன். தி அதர் ஒன் இஸ் another fun one. இது கொஞ்சம் க்யூட், இது கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இது வந்து ஒரு பிளாக் டாட் இருக்குது ப்ளஸ் அ சில்வர் டாட். ஸோ அது வந்து ஒரு பெருசொன்னும் இப்படி குட்டி ரவுண்ட் ஒன்று மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே நான் கேஷுவலாக தான் நான் வேர் பண்ணுறது. ஸோ நான் கேஷுவலாக நீங்கள் ஏதாச்சும் போகிறேன் அப்படின்னா நான் இது வச்சுப்பேன். அப்படி இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே இது யூஸ் ஆகும். ஸோ நான் இது எல்லாமே வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தது இருக்கான்னு எனக்கு தெரியலை. பட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களோட. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இது நான் ரீசெண்டாக எடுத்தேன். அண்ட் ரியலி லவ் திஸ். எனக்கு என்ன சொல்கிறது, இது டைமண்ட் பிந்தி அப்படின்னு சொல்கிறது ஒன்று, நீ2ன்னு சொல்கிற பிராண்ட். ஸோ இது தான் அந்த கார்டு. அண்ட் இதில் வந்து ஒரு பிளாக்
கோபுரம், அதில் வந்து கோல்டு குட்டி கோபுரம் ஒன்று இருக்குது அண்ட் அ சில்வர் ரவுண்ட். ஸோ இது ரொம்பவே என்ன சொல்கிறது, முதல்ல சொன்ன மாதிரி தான் க்யூட். ஆனால் என்ன சொல்கிறது, எல்லா ட்ரெஸ்ஸஸோடையுமே இது நீங்கள் போடலாம். ஐ மீன் நீங்கள் வந்து உங்களோட நெத்தியில் வைக்கலாம். எல்லா கலர்ஸ்க்குமே இது செட் ஆகும் அண்ட் உங்களோட ஃபேஸோட அது கமஃப்ளேஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரி பண்ண தேவையில்லை, ஐயோ இந்த பொட்டு வந்து இதுக்கு செட் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இதுவுமே ஒரு கோபுரம் பொட்டு தான். அண்ட் இது நான் இங்கே வாங்கினேன் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இதில் கோபுரம் பொட்டுனாலுமே இதுலேயும் கோல்டு டாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அண்ட் 2 சில்வர் டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் இஸ் திஸ். ஸோ இந்த கார்டு வந்து நான் வெரி ரேண்டமாக தான் எடுத்தேன். லைக் பொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்கலை. இதில் ஒரு குட்டி ரவுண்ட், அதில் வந்து கோல்டு டாட்ஸ் இருக்குது அண்ட் அந்த குட்டி ரவுண்ட் வந்து ஒரு கலரில் இருக்குது. ஸோ என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னா, இதில் டார்க் ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, yellow இருக்குது அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் இன்றைக்கி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அது உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே சூட் ஆகும், ப்ளஸ் உங்களோட கேஷுவல் வேருக்குமே சூட் ஆகும். அண்ட் நான் வீட்டில் இருக்கக்குள்ளேயே நான் இது கொஞ்சம் வச்சு பார்க்கணும் எனக்கு எப்படி அது இருக்குது டெய்லி யூஸ்க்கு அப்படின்னு. அண்ட் சம்டைம்ஸ் எனக்கு வந்து சில பொட்டு இப்படி வச்சேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல கமஃப்ளேஜ் ஆயிரும் அப்படின்னு, அது தெரியாது, பொட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் யார் சரி என்னை பார்த்தாங்க அப்படின்னா லைக் தேல் பி திங்கிங் நான் பொட்டு வைக்கலை அப்படின்னு. நான் வச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அது தெரியாமல் இருக்கும் சம்டைம்ஸ், ஏன்னா நம்மளோட ஸ்கின் டோன்ஸ்க்குனால. திஸ் ஒன் இஸ் another unique டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு ஓவல் ஷேப் இருக்குது ப்ளஸ் 3 டாட்ஸ் இருக்குது. அண்ட் ஓவல் ஷேப்புக்கு தேர் ஆர் கோல்ட் டாட்ஸ், சில்வர் டாட் அண்ட் அந்த 3 டாட்ஸ்லேயுமே சில்வர் தான் இருக்குது. நான் இதில் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. அப்படின்னா அந்த ரீசெண்ட்லி ஐ ஹேட் அ வெட்டிங். ஸோ அந்த வெட்டிங்க்கு தான் நான் இந்த பொட்டு கார்டை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப ஃபேவரேட். நெக்ஸ்ட் இஸ் மை கோ டு அப்படின்னு சொல்லலாம். லைக் நான் கோவில் போகிறேன், எங்கேயாச்சும் நார்மலாக ஒரு மூவி பார்க்குறதுனாலுமே நான் எதுவும் ட்ரெடிஷ்னலாக உடுத்துறேன் அப்படின்னா ஒரு ஷல்வாரோ குர்த்தி என்ன சரி அப்படி போடுறேன் அப்படின்னா நான் இந்த பொட்டை தான் நான் யூஸ்வலாகவே வேர் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு கோபுரம் பொட்டு வித் கோல்ட் டாட்ஸ் அண்ட் சில்வர் டாட் இன் த மிடில். ஸோ இதில் பார்த்தீங்களா நிறைய முடிஞ்சிருக்கு. கேஷுவலாக எல்லாத்துக்குமே நான் இது யூஸ் பண்ணுறது. அண்ட் இது ஒரு பழைய கார்டு ஒன்று. இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது. ஸோ நாட் வெரி ரீசெண்ட் பட் ரீசெண்டாக வாங்கினது ஒன்று. இதில் மெரூனில் வந்து ரவுண்ட் ஒன்று இருக்குது, ஒரு சில்வர் டாட் இருக்குது, 2 கோல்டு டாட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு பேர்ல் மாதிரி குட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் போத் சைஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பேர்ல் வந்து மேலே வர மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கீழே வர மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்யூட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் நார்மலாக கேஷுவல் வேர்ஸ்க்கு போடுற மாதிரி தான் நான் நிறையாவே எடுத்திருக்கேன். ஐ திங்க் அவ்வளோதான் இந்த பொட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள என்கிட்ட இருந்த பொட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதில் வந்து வீடியோவில் வந்து நான் ஒரு பொட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தெரியாது ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு பொட்டியும் வச்சுட்டு நான் குயிக்காக அப்படின்னா இப்போ மார்னிங் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அண்ட் நான் குயிக்காக இருந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் அது இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த லன்ச் டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமில் நான் இப்போ இந்த வீடியோ ஓகே குயிக்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் குயிக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பொட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் இட் ஃபார் லைக் 3 to 4 months. ஏன்னா அந்த 3 to 4 monthsக்குள்ளே ஒரு கார்டு முடிக்க பாருங்கள். இல்லாட்டி அந்த கம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது போக ட்ரை பண்ணும். ப்ளஸ் அது ரொம்ப ஓல்டு பொட்டெல்லாம் நீங்கள் வைக்கக்குள்ள உங்களோட நெத்தியில் இங்கே நிற்கி அந்த கருப்பாக மார்க் வர மாதிரி இருக்கும், அலர்ஜிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஹெல்த் கன்சர்ன் பண்ணி அதுகளை வைங்க. என்ன தான் நீங்கள் அதை வெளியே ஒட்டுறதுனாலுமே பி ரியலி கன்சர்ன்ட் அபவுட் யோர் ஃபேஸ். பிகாஸ் அது ஃபேஸில் இருக்குது. உங்களோட ஃபேஸில் அது என்ன சொல்லி ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது கியூர் பண்ணிக்கவும் வேணாம். சம்டைம்ஸ் இட் வில் எண்ட் அப் இன் மீட்டிங் கன்சல்டிங் அ டாக்டர். ஸோ அந்த ஒரு ரீசன்னால பொட்டு வந்து நீங்கள் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ஒரு கார்டு 2 கார்டு முடிக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னா சரவணாஸ் இருக்குது, கதிரேசன் ஸ்ட்ரீட் சரவணாஸ் எல்லாம் இருக்குது தானே, அங்கே விஜய் சென்டர்னு சொல்கிற ஒரு ஷாப். அங்கே வந்து பொட்டு
பொட்டுன்னு சொன்னாலே லைக் இன்னும் நிறைய தொங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிட்டு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரைஸுமே ஓகே, ஒரு 60லேருந்து 120, 60லேருந்து 150, 60லேருந்து 250 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து எடுங்க. அண்ட் ப்ளஸ் ரெட் ரோஸ் வந்து கொச்சிக்கடை சர்ச் இருக்குது தானே, அந்த சர்ச்சுக்கு முன்னுக்கு அண்ட் கொஞ்சம் நீங்கள் நடந்து போகணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஸோ நீங்களுமே அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் நல்ல பொட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அண்ட் அது லைக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்டயும் சொல்லுங்கள். ஸோ நானுமே அங்கே அந்த ஷாப்ஸ்க்கு போயிட்டு நான் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அண்ட் எனக்கு லைக் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பொட்டு வாங்குவேன் அப்படின்னா இல்லை, நான் வாங்குறதா இல்லை, மேபி மார்ச் ஏப்ரலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். இந்த பொட்டுகளையே ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு. நான் ஏன் அந்த குட்டி குட்டி கார்ட்ஸ் வாங்குறது இல்லைன்னா அதில் வந்து ஒரு 8, 6 அந்த மாதிரி தான் பொட்டு இருக்கும். எனக்கு அந்த பெரிய கார்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து அடிக்கடி போயிட்டு நான் அதை எடுக்க தேவையில்லை. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் அவ்வளோ தான் நான் சொல்ல இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இந்த எண்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ see you guys in another video. Bye bye.